ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நான் என்னோட தம்பி வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கேன். எங்கள் தம்பி பொண்டாட்டி தான் இன்றைக்கி வெஜ் சாண்ட்விச் பண்ண போகிறாங்க. அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அது கூட நம்ம லாஸ்ட் வீக் போட்டோம் இல்லையா ஒரு ரெசிபி மயனீஸ், அந்த மாதிரி மயனீஸ் தான் போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்க்கலாம். அதுக்காக ஒரு 350 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஒரிகானோ. இதெல்லாம் போட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உடச்சிடாதீங்க, உருளைக்கிழங்கில் தண்ணி ஆகிடும். கூட ஒரு 1/4 கப்பு போல் மல்லி இலை இதையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீன் கலரில் அழகாக இருக்குது இல்லையா? சூப்பர் வாசனை வருது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது வெங்காயம், கேபேஜ், கேரட். இது மயோனைஸ் பாருங்கள் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் வேணுன்னா இதில் கேப்சிகம், வேறு ஏதாவது காய்கறிகள், குக்கும்பர் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கூட அதுக்கு தக்கன மாதிரி கேபேஜ் பொடியாக நறுக்கி அதுவும் கிரேட் பண்ண கேரட்டும் போட்டிருக்கேன். 2 குட்டி குட்டி கேரட் தான். கூட அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இல்லைன்னா உப்பு தண்ணி வெங்காயத்துலலாம் சேர்ந்து தண்ணி விட்டுரும். அதனால தான் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். கூட ஒரு பச்சை மிளகா நறுக்கி அதையும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனி நம்மளோட மயனீஸும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல, நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நீ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம ப்ரெட்டை எடுத்து ரெடியாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இந்த நம்மளோட சாண்ட்விச் மேக்கர் சூடு பண்ண வச்சுருக்கேன். அது ரெடியாக இருக்குள்ள ப்ரெட் எடுத்து ஒரு பக்கமாக நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா பரப்பி விட்டுறலாம். கையால் உடைச்சதுனால அப்படி ரொம்ப தண்ணியாட்ட போகலை, நல்லா கெட்டியாக நிற்கிது. கூடவே நம்ம ஆனியன், கேபேஜ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்துட்டு இருக்கட்டும். இனி இதுக்கு மேலே நம்ம ஒரு சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனையெல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னொரு பீஸு மேலே கொஞ்சமாக சோஸ் தடவி அதையும் வச்சுட்டு இது நம்ம டோஸ்டரில் வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. இனி அந்த பக்கம் தோசைக்கல் காய்ச்சிட்ருக்குது, அது மேலேயும் ஒன்று வச்சு காட்டுறேன். பாருங்கள், வச்சாச்சு. சூடாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விடும்போது அந்த தண்ணி எல்லாம் கீழே இறங்கி நல்லா செட் ஆகும். பாருங்கள், திருப்பி விட்டுடலாம். சூப்பராக இருக்குல்ல, ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இன்னொன்று இதே மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதை நம்ம டோஸ்டரில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரெடியாக வந்திருக்கு. நல்லா ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. இதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறொரு வீடியோவோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.